முதல் பகுதியின் தொடர்ச்சி. அண்ணாமலை அவர்கள் மிக சரியாக சொன்னார்கள். தமிழ்நாட்டில் அரவக்குறிச்சி மட்டும் இல்லை, ராமநாதபுரம், தருமபுரி போன்ற பல்வேறு மாவட்டங்கள் இன்னும் பின்தங்கிய நிலைமையிலே இருக்குங்க. தண்ணீர் என்ற ஒன்று சக்தி, அந்த ஒரு ஆதாரம் இல்லை என்றால் மிகப்பெரிய வளர்ச்சி தான். இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா மழை ரொம்ப பொய்த்து போயிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்னினோ ஃபேக்ட்னு ஒன்று சொல்லுவோம் ஜாகிரஃபியில். எல்னினோ ஃபேக்ட் வந்து எப்பப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மழை பெய்கிற பகுதிகளில் மழை பெய்யாமல் போயிடும், மழையே பெய்யாத இடங்களில் மழை பெய்யும். இந்த மாதிரி பல்வேறு காரணிகள் இருக்கு. இந்த மழை என்ற ஒன்று அங்கே சரியாக பெய்யாத காரணத்தினால் போர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 500 அடி 1000 அடி போடுவாங்க, கிணறு தோண்டுவாங்க, தண்ணி இருக்காது. வறட்சிங்க, கடுமையான வறட்சி. ஸோ அந்த பகுதியில் இருந்து வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஒரு உத்வேகம், நான் பிறந்த பூமிக்கு எதையாவது செய்யணும், நான் பிறந்த மண்ணுக்கு எதாவது செய்யணும், என் மக்கள் பயணம் மாபெரும் வெற்றி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிறந்து வாழ்ந்த பகுதி அந்த தொட்டாம்பட்டி கிராமம். அரவக்குறிச்சியிலிருந்து சின்னத்தாராபுரம் என்ற ஊருக்கு ராஜபுரம் வழியாக செல்லும் பொழுது அதுல இருந்து வரது பார்த்தீங்க அப்படின்னா தொட்டாம்பட்டிங்கிற ஒரு குக்கிராமம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு வயசான ஆத்தா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்கு ஆத்தா எப்படி இருக்கீங்க? கொங்கு தமிழ் வந்து அங்கே ரொம்ப பொங்கி வலியும். நல்ல மக்கள்கள், நல்ல சமுதாய மக்கள், நல்ல நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய கிராமத்தில் அவர் ஐயா சொன்ன மாதிரியே ஒரு உயிரினம், அதாவது பார்த்தீங்கன்னா மாடுன்னு நம்ம சொல்லி சாதாரணமாக சொல்லிடுறோம். மாடு மட்டும் இல்லைங்க, தோட்டத்தில் எது இறந்தாலும் சரி, எதுக்கு அதாவது பாம்பு கடிச்சு இறக்கிறது, இல்லை ஏதோ விஷ தாக்குதல் இறக்கிறது, இந்த மாதிரி எந்த உயிரினங்கள் இறந்தாலும் அவர் சொன்னது போலவே உறவினர்கள் அனைவரும் தொடர்ந்து அந்த வாரம் பூரா வந்து நலம் விசாரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லாம் ஒவ்வொரு ஊரில் இருக்காங்க. அந்த ஊரில் இந்த விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் உடனே பரவக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்து சைடில் ரொம்ப வேகமாக இருக்கும். ஸோ அரவக்குறிச்சி பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பல்வேறு கிராமங்கள் இருக்கு. தலையூர், நஞ்சு தலையூர், புஞ்ச தலையூர், ராஜபுரம், புதூர், தொகுப்பட்டி புதூர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொட்டாம்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள். அங்கே இருக்கவங்க எங்கே போனாங்க? என் கூட படித்தவங்களே பல பேர். நான் இப்போ முன்னாள் மாணவர் சங்க தலைவராக இருக்கிறதுனால என்னுடைய பள்ளியில் கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளியிலே பயின்று பல்வேறு ஊர்களில் தான் இருக்காங்க. வெளிநாடுகளில் இருக்காங்க. பெரும்பகுதியானவர்கள் ஐடி ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய பெங்களூரில் இருக்காங்க. ஸோ கரூரில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பல்வேறு மக்கள் வந்து ஐடி ஃபீல்டு நோக்கி போயிட்டாங்க. டெக்ஸ்டைல், கரூரில் ஃபுல்லாக டெக்ஸ்டைல்ஸ் தான். அரவக்குறிச்சியில் ஒன்றுமே இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மைதான். தருமபுரி மாவட்டம் இதே மாதிரி பின்தங்கி இருக்கின்றது. ஸோ இந்த மாவட்டங்களுடைய வளர்ச்சியும் தான் தமிழகத்தின் வளர்ச்சியும் கூட. அந்த வகையில் அண்ணாமலை அவர்களின் ரொம்ப ஆழமானது, அதாவது ஏர் உழுகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே உழுவ மாட்டாங்க, ஆழமாக உழுவாங்க. அப்படின்னா இந்த கீழே இருக்கிற மண்ணு மேலே வந்து மேலே இருக்கிற மண்ணு கீழே போய் மாறும். இது ஆர்கானிக் ஃபார்மிங்கும் நம்ம ரிலேட் பண்ணலாம். ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து குறைந்தது 5லேருந்து 10 ஆண்டுகள் வந்து அந்த நிலத்துல வந்து நம்ம எந்த ஒரு வகையான உரங்கள், செயற்கை உரங்களை பயன்படுத்தாம இயற்கை முறைகளை வச்சிருந்தா மட்டும்தான் அந்த மண் வந்து அதோடைய மலட்டுத்தன்மை இல்லாமல் நல்ல செழிப்பான பூமியை கொடுக்கும். அண்ணாமலை வாங்கியிருக்கக்கூடிய தோட்டமானது சிறுவாணி உலகத்திலேயே மிகவும் இனிப்பான அல்லது தித்திப்பான தண்ணீர் பகுதியை கொண்டது. ஈசாக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த பக்கம் எவ்வளோ செழுமையாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளியங்கிரி மலைச்சாரலில் சிறுவாணி அப்படின்ற ஒரு ஆற்றின், அதாவது கேரளா பாரி, அட்டப்பாடி, அந்த மாதிரி அந்த பகுதியிலிருந்து பெய்யக்கூடிய அனைத்து மழைகள் அது வருஷம் வருஷம் பெய்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட கேரளா நல்ல மழை. ஆனால் மழை பெய்து என்ன பிரயோஜனம்? விவசாயம் செய்ய மலட்டுத்தன்மையாக இருக்கக்கூடிய நிலங்கள் இல்லாமல் பொட்டல் காடுகளாக அமையிருக்கின்றன. ஆடு மாடு தான் மேய்க்கிறதுக்கு தான் அந்த இடம் லாக்கிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ணாமலை எல்லாருமே ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் போய் பாருங்க, ஆட்டுக்குட்டி மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய பல்வேறு கிராம மக்களை, பல்வேறு குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. தன்னை கிண்டலும் ஏளனமும் செய்த அனைத்து முகங்களிலும் ஒரு கேவலத்தையும் ஒரு அசிங்கத்தையும் கொண்டு வந்து விட்டார் அண்ணாமலை. சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு காளமாட்டையும் தன் உயிரையும் அவ்வளோ அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. அந்த மரங்கள், அந்த மரம் காஞ்சி போன பட்டு போன மரங்கள்லாம் பார்க்கும் பொழுது நம்ம வந்து எப்படி தன்னுடைய குழந்தையோ தன்னுடைய பிள்ளைகளோ பார்த்து பார்த்து வளர்க்கப்பட்டு அவர்கள் ஒரு கட்டத்தில் வீணாகி போனால், அழிந்து போனால், நாசமாகி போனால் எந்த அளவிற்கு தங்களுடைய பெற்றோர்களின் மனம் வருத்தப்படுமோ அந்த அளவிற்கு ஒரு மரம் வளர்ப்பை பற்றியும் ஒரு உயிரினங்களின் பற்றியும் மிக அழகாக எடுத்து சொல்லியுள்ளார். இதெல்லாம் தலைவருடைய பண்புங்க, இதெல்லாம் தலைமை குணங்கள். அவர் சரியாகத்தான் சொன்னார். 17 லட்சம் பேர் வந்திருக்காங்க. 17 லட்சம் பேர் வந்து
மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு தெரிஞ்சு அதை ஆர்வம் எடுத்து ஒரு ஒரு நிமிடம், அதிகபட்சம் ஒரு நிமிடம் அது தேவைப்படும். எத்தனையோ கட்சிகள் வந்து மிஸ்டு கால் விட்டு சேர்த்துறது, சும்மா பெயர் எழுதிட்டு சேர்த்துறது. பல பேர் இந்த காரில் கொடி மாத்துற மாதிரி எந்தெந்த கட்சியில வந்துட்டு அந்த கட்சியில எல்லாமே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. துண்டை மாத்துற மாதிரி, காரில் கொடியை மாத்துற மாதிரி அந்தந்த பிரிவில் ஏதாவது வச்சுக்கிட்டா அதை வச்சே நம்ம பழட்டு விட்டாங்க. யார் ஆளுங்கட்சியில் இருக்காங்களோ, எந்த கட்சி சக்தி வாய்ந்த கட்சியாக இருக்கோ அந்த கொடியை பயன்படுத்தி கொள்வார்கள். ஏன் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே போய் பார்ப்பாங்க, எம்எல்ஏ யார் லோக்கல் எல்லாருமே பாப்புலர்னு வச்சுக்க வேண்டியது இல்லையா? ஏன்னா அவங்க சொன்னால் தானே பவர் நடக்கும், வேலை நடக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு கட்சிக்கு ஆரம்ப கட்ட நிலையிலேயே தன்னுடைய அடிப்படை உறுப்பினர்கள் என்று சொல்லக்கூடிய தொண்டர்கள் பலம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் பட்சத்தில் அந்த கட்சியினுடைய வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும். பாஜகவின் பலரும் அண்ணாமலையின் தலைமையின் கீழ்தான் அந்த கட்சியில இறந்திருந்தார்கள். அந்த கட்சியில் இருக்கவங்க தன்னுடைய விருப்பமான தலைவர் ஒரு முடிவெடுக்கும் போது அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் எண்ணற்ற தலைவர்கள். அவர் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முகமூடியில மாட்டிக்கிட்டார். என்னன்னா ஹிந்து சமயம் மாட்டிக்கிட்டார். அதுல இருந்து இப்போ கூடிய சீக்கிரத்தில் வெளியே வருவார். அப்படி வரும்பொழுது இந்த 18 லட்சங்கிறது இன்னும் 180 லட்சம் ஆகும், 1880 கோடிகளாகும் மாறும். ஏனென்றால் இந்தியா முழுக்க அயல்நாட்டு வாழ் தமிழர்கள், அயல்நாடு வாழ் இந்தியர்களும் அண்ணாமலை நோக்கி வரக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. சொல்லப்போனால் குஜராத்தினுடைய மோடிஸ்லாம் பயந்துக்கிறாங்க, என்னடா அடுத்த பிரதமராக இவர் வந்துட்டாருன்னு என்ன பண்றது. அந்த அளவிற்கான கடைசி 2 ஆண்டுகள்ல அவர் எங்கெங்க போனாலும் மக்கள் வந்து அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும், அவரோட முகத்தை பார்க்கணும், அவர் பக்கத்துல பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு எத்தனை தலைவர்கள் வந்து விட்டது. எத்தனையோ முதலமைச்சர்கள் இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாதாரணமா ரோட்ல அவர் நடந்து போனா கூட கண்டுக்க ஆள் இல்லாத லெவலுக்கு இருக்காங்க. ஒரே நிலைமை மாறிடுச்சு இல்லையா? மே 4 ஒரு தேர்தல் முடிவு வருகின்றது, ஒரு மாபெரும் மாற்றம். அந்த வகையில குழந்தையிலிருந்து நாங்கள் எல்லோரும் தலைமை பண்போடு வளர்ந்துருக்கோம். நானும் பார்த்தீங்கன்னா 6th 7th 8th 9th வரைக்குமே கிளாஸ் லீடர், அதனை தொடர்ந்து ஸ்கூல் பீப்புள் லீடர். அப்பயே எனக்கு எலெக்ஷன் வச்சுருந்தாங்க. ஸ்கூலில் கிட்டத்தட்ட 1800 ஓட்டுகளில் 1200 வாக்குகளுக்கு மேல் பெற்று வெற்றி பெற்றவன். எனக்கு அப்பையிலேருந்தே எப்படி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசேஷன், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போடணும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிங்கிள் நோட் 10 மணிக்கு முயற்சி ஆரம்பிச்சுன்னா மினிட் டு மினிட் ஒரு துணைவேந்தர்கிட்ட இருந்திருக்கேன். ஒரு மாபெரும் எம்என்சி கம்பெனி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பல்வேறு ஸ்டார்ட் அப்புகளை உருவாக்கி அதில் நான் பயிற்சிக்கிட்டு இருக்கேன். முனைவர் பட்டம் பெற்றிருக்கேன் மேலாண்மை கல்வியில். இது போக ஆர்கானிக் ஃபார்மிங் சேலத்தில் முதலாக நம்மாழ்வார் ஐயாவுடைய சீடர்களை வைத்து, நம்மாழ்வார்களின் வழித்தோன்றல்களை வைத்து ஆர்கானிக் ஃபார்மிங், ஹெல்த் கேர், எஜுகேஷன், கல்வி, மருத்துவம் மற்றும் ஆர்கானிக், அதாவது இயற்கை விவசாயம், இந்த 3ம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தி சேலம் டைம்ஸ் என்ற பத்திரிகையை நான் உருவாக்குறேன். தொடர்ந்து கொண்டு போக முடியல. காரணம், அன்றைய சேலத்தின் பகுதி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. 4 கிலோமீட்டர் தான். அஸ்தம்பட்டையிலேருந்து 5 ரோடு, 4 ரோட்லேருந்து 5 ரோடு, இந்த 2 ரோடு தான். பகுதி 3ங்க. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு, 5 வருடங்களுக்கு முன்பு ஒவ்வொரு மாவட்டம் பகுதியினுடைய வளர்ச்சி ரொம்ப கம்மி. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குட்டி சிங்கப்பூருங்க. எல்லா ஊர்களும் உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளுடைய ஜனத்தொகையை விட அதிகமாக உள்ள நாடு. இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் அதிகமாக எடுத்துக்கணும், நெகட்டிவ் இருக்கு. மக்கள் தொகை அதிகம், ஆனால் பாசிட்டிவ் திங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு பல தொழில்களை செய்யலாம். ஜனநாயகமான நாடு, சுதந்திரமான நாடு. நாட்டில் நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை செய்யணும், நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேசலாம். ஸோ அந்த வகையில் அண்ணாமலை அவர்களினுடைய கரத்தை வலு சேர்க்க வேண்டும். அவரே சொல்லியிருக்காரு, 50 லட்சத்தை தொடட்டும், 50,01 வரட்டும், அரசியலை பற்றி பேசுறேன் அப்படின்ட்டு இருக்காரு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி போன்ற தலைவர்கள் அவர்களுக்காக எடுத்துக்கொண்ட ஒரு சுய பரீட்சையில் வந்து என்ன சொல்றேன்னா ஒரு தியானம் மாதிரி, அந்த வேள்விக்காக, அந்த ஒரு குறிப்பிட்ட தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஒரு 4 சினிமாக்காரங்களில் அவரே ஒரு 4 பேட்டி கொடுத்து டெய்லியுமே அண்ணாமலை சொல்லிட்டே இருக்கும்போது அது ரொம்ப பிரபலமாயிரும். ஆனால் அவர் அதை பண்ணல, ரொம்ப சைலண்டாக அதை மூவ் பண்ணிட்டு இருக்காரு. எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல. அண்ணாமலையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க. இன்னைக்கே போனோம்னா சீக்கிரமா கட்சியில் பெரிய ஆள் ஆயிடலாம், இன்னைக்கே போனோம்னா நமக்கு மாநில பொறுப்புகள் வந்துடும், இன்னையிலேருந்து அண்ணாமலை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு எத்தனையோ பேர் ஆசைப்படுறாங்க. அவரை பிடிக்க முடியல. தொடர்ந்து இந்த கட்சியை பலப்படுத்த வேண்டிய செயல்கள். வீத லீடர் ஃபவுண்டேஷன்ல நான் எல்லாம் அவர் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்ட போதும் சரி, கோயம்புத்தூர்ல போட்டியிட்ட போதும் சரி, நான் பல்லடம் தொகுதிக்காக அதில் வர சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர் கான்ஸ்டியூன்ஸில்
எம்பி எலெக்ஷனில் அதுக்கு நாங்கள் வேலை செஞ்சு கொடுத்தோம். ஸோ வி த லீடர்ஸ் அப்படின்னா நாங்கள் எல்லாரும் தலைவர்கள். மாற்றம் யாருனாலும் கொண்டு வர முடியும். எல்லாருக்கும் தலைமை பண்பு வந்துருமா அப்படின்னா கிடையவே கிடையாது. எல்லாரும் வளர்த்திக்கலாம், நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல. ஆனால் தலைமை பண்பை ஒன்றை மட்டுமே தன்னுடைய வாழ்வுடைய குறிக்கோள். ஏன் அப்படின்னா நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா தலைமை பண்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் கர்வமாக இருக்கேன் அப்படின்னா தலைமை பண்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நேர்மையாக இருக்கிறவனுக்கு கர்வம் இருக்கும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா he will be a law maker, he will never be a law breaker. ஒரு ரோட்டில் ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டணும், ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டுவார். சீட் பெல்ட் போட்டு தான் வண்டி ஓட்டணும், சீட் பெல்ட் போட்டு தான் வண்டி ஓட்டுவார். லஞ்சம் கொடுக்க மாட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அரசு வந்துருச்சு. லஞ்சம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிஸ்டம் இன்னும் மாறல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே கரப்டடு. இவங்க எல்லாத்தையும் தூக்கி வெளியே எரிஞ்சிட்டு புதுசாக ஆட்களை போட்டீங்க அப்படின்னா பயம். இல்லை லஞ்சம் வாங்கினா உன்னை அரெஸ்ட்டு, லஞ்சம் வாங்கினா உன் வேலையை தூக்கிடுவேன், லஞ்சம் வாங்கினேன்னா உன்னோட சொத்தெல்லாம் முடக்கிடுவேன். கடுமையான சட்டங்களை கொண்டு வாங்க, கடுமையான சட்டத்திட்டங்கள் கொண்டு வாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட், கண்ட்ரோல், கன்சிஸ்டண்ட்டாக அதை ஃபாலோ பண்ணும். கிளீன் இந்தியா, ஸ்வச்தே பாரத் அருமையான ஸ்கீம், அருமையான ஒரு திட்டம் நரேந்திர மோடிகளால் துவக்கப்பட்டது. ஆனால் இந்தியா ஒரு குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லாத வெளிநாட்டுக்காரங்களே கிடையாது. காரணம் நமக்கே தெரியும் எங்கே குப்பை இல்லாமல் இருக்கின்றது, எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுருக்கிறோம். அதை தொடர்ந்து செயல்படுத்தணும் இல்லையா? கேரளாவில் போனீங்க அப்படின்னா ஓட்டுக்கு, இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன், பணம் கொடுத்தா அவனுக்கு எலெக்ஷனில் நிற்க வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஓட்டுக்கு பணங்கிற பேச்சே அங்கே இடமே இல்லை. ஒரு 150 கிலோமீட்டர், எனக்கெல்லாம் 150 கிலோமீட்டர், கோயம்புத்தூர்காரங்களும் 10-20 கிலோமீட்டர்லேயே கேரளா வந்துடும். கேரளாவில் அவ்வளோ ஒழுக்கமாக இருக்குது. ஹெல்மெட் போட்டுன்னா வண்டி ஓட்டினா ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டுரும். போலீஸ்காரங்கள்ட்ட லஞ்சம் கொடுத்தா வேலைக்கு ஆகாது. ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ்ல எல்லாம் சரி பார்த்துட்டு தான் ஓட்டி ஆகும். நீங்கள் அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறை வரணும் அப்படின்னா என்ன டைம் போட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த டைமில் நீங்கள் அந்த வந்து சேர்ந்துடணும். சபரிமலையில் ஒழுக்கமாக இன்னமும் 9 கியூ வந்து எந்த ஒரு பணத்துக்கும் பணம் கொடுத்தா தரிசனம் அப்படிங்கிற வேலையெல்லாம் இல்லாதனால தான் இன்னும் ஒழுக்கமாக தரிசனம் நடந்துகிட்டே இருக்கு. திருப்பதியில் எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து திருப்பதி கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் பெருமையாக பீத்திக்கிறது. என்ன பேசுறது? திருப்பதி கோயில் எங்க நமக்கு சேர்ந்தது தான். தமிழ் கல்வெட்டு தான் ஃபுல்லாகவே இருக்குது. நம்மள்கிட்ட கொடுத்துருந்தா கடந்த 50-60 ஆண்டுகளில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண தெருமுனையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில் அளவில் தான் வச்சுருப்பீங்க. திருப்பதி என்ற தேவஸ்தானத்தை உருவாக்கி ஒரு IAS ஆஃபீஸர்ஸை போட்டு ஒவ்வொரு ரூபாயும் எப்படிலாம் கோயிலுக்கு டெவலப் பண்ணணும்னு சொல்லி தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்கீங்க தான் அது இன்னைக்கு இவ்வளோ டெவலப்மெண்ட். சட்ட திட்டங்கள் சரியாக இருக்க வேண்டும். அதை ஏற்படுத்துறவர்கள் அதை முறியடிக்காமல் இருக்க வேண்டும். லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கொடுக்க மாட்டேன்னு நம்ம சொல்லணும். இன்னைக்கு எனக்கு அர்ஜென்ட்டு, நம்ம எடுத்தே ஆகணும், நாளைக்கு எனக்கு கரண்ட் வேணும், நான் லஞ்சம் கொடுத்தாதான் எனக்கு மீட்டர் பாக்ஸ் தருவான், இல்லைன்னா என்ன சொல்லிட்டு இருக்கான். எத்தனை தடவை அப்ளிகேஷன் போட்டாலும் எதையோ ஒன்று சொல்லி கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. எத்தனை தடவை ஆஃபீஸுக்கு போனாலும் சார் இன்னும் ப்ரியாரிட்டியில் வரல, இன்னும் ஹையரார்கியில் வரல, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸில் கொடுத்துட்ருக்கோம், மீட்டர் பாக்ஸுக்கு சப்ளையே இல்லை, ப்ரொடக்ஷனே கம்மியாக தான் இருக்குது, எதையோ தான் சொல்கிறாங்க. பணம் கொடுத்தா அடுத்த நாள் காலையில் கனெக்ஷன் கொடுத்துட்றான். ஏன்? அவன் வாங்கி பழகிட்டான், அவன் பயப்படுறான், நேரில் கேட்க மாட்டேங்கிறான். ஆனால் கொடுத்தாதான் வேலை நடக்குங்கிற சூழ்நிலை. பத்திரப்பதிவில் 7 லட்சங்கள், பள்ளி கல்வித்துறையில் பல லட்சங்கள், எல்லாமே எதாக இருந்தாலும் மினிஸ்டர் லெவல் வரைக்கும் போகும். அந்த அளவுக்கு கரப்ஷன் அதிகமாகிட்டே இருந்தது. ஸோ இந்த சேஞ்சை கண்டிப்பாக மாறணுங்க. எப்படி இன்னைக்கு ஒரு புதிய அரசு இங்கே இருக்கோ, அந்த புதிய அரசுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு நல்ல படித்த இளைஞர்கள் எல்லாருமே மேக்ஸிமம் படிச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த படித்தவங்கள தலைமை பண்பு, அந்த தலைமையாக இருக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, பிரகாசமான வாய்ப்பு, மலையாக தோன்றும் மாமலையாக நம் கண்முன்னே இருக்கும் அண்ணாமலை தான். எதிர் சொன்னீங்க என்ன கல்ல வேணா எடுத்தீங்க, அந்த மலையை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அவர் இதுலேயும் ஊறிவிட்டார். கடந்த 2 ஆண்டுகளாக அவர் சந்தித்த அவமானங்கள், வெக்கக்கேடுகள், பாலிடிக்ஸ் இருக்கு. நேர்மையானவனுக்கு அந்த பாலிடிக்ஸ் என்னென்னலாம் செய்யும் அப்படிங்கிறது ரஜினியோட படங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த ரஜினி வந்து ஒரு மொதல் ஆஃப்ல எப்படி இருந்து அடுத்த ஆஃப்ல எப்படி வேகமாக வளர்றாரோ அந்த மாதிரி அவருடைய வளர்ச்சி இருக்கு. இப்போ இந்த 50 லட்சத்தை தொடுவதற்கு இன்னும் பலரும், இந்த ஒரு வீடியோவில் ஒரு 500 பேர் வந்தால் கூட எனக்கு சந்தோஷம். தொடர்ந்து அந்த 50 லட்சத்தை சீக்கிரம் எட்டி அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உனக்கு நன்றி, வணக்கம்.